ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிறுபருப்பில் வந்து சாம்பார் செய்கிறது. நிறைய பேர் வந்து சிறுபருப்பில் வந்து சாம்பார் செய்கிறது பருப்பு செய்யக்கு அதில் ஒரு ஸ்மெல் வரும், அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தான் இது. நம்ம ஃபஸ்ட்டு அந்த பருப்பை, நமக்கு தேவையான பருப்பை அளந்து பச்சை தண்ணியில் நல்லா அழகாக கழுவிக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சூடு வெந்நீர் போட்டு அந்த பருப்பில் வந்து ரொம்ப சூடாக வேண்டாம், நம்ம கை பொறுக்க முடியாத அளவு சூடில் வெந்நீர் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற்றி வச்சா போதும். அந்த வெந்நீர் கொஞ்சம் ஆறும்போது அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நல்லா பெனஞ்சி கசக்கி நல்லா பெனஞ்சி ஊற்றிட்டோம்னா அந்த தண்ணி எவ்வளோ போகும்போது அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெந்நீரை ஊற்றி நம்ம வச்சுக்க, அது மீதிக்கு பருப்புலேயே கொஞ்சம் வெந்நீரை ஊற்றி நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள காய்கறி எல்லாம் நம்ம வெட்டி போட்டுக்கிடலாம். கத்திரிக்காய், தக்காளி. நீங்கள் வந்து வெங்காய சாம்பார் வைக்காமல் இருக்கனால வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். அது என்றைக்குமே சாம்பாருக்கு உருளைக்கிழங்குலாம் போட மாட்டேன். நாங்கள் வீட்டில் எப்போவுமே சிறுபருப்பில் தான் பருப்பு எல்லாமே வைப்பேன். வந்து கத்திரிக்காய், தக்காளி, வெள்ளரிக்காய் போடுவேன். இன்றைக்கி வெள்ளரிக்காய் இல்லாதனால போடலை. கருவேப்பிலை எல்லாம் போட்டு வாசனைக்கு ஒரு பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வந்து ஜீரகம். அது வந்து நிறைய போடணும், ஒரு 1/4 ஸ்பூன் போதும் போட்டிருக்கேன் ஜீரகம். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றினோம்னா அந்த பருப்பு வந்து பொங்கி குக்கருக்கு மேலே வராது. அதே மாதிரி வெந்திருக்கும்போது பருப்பு வந்து நல்லா சாஃப்டாட்டு நல்லா நைஸாட்டு இருக்கும். அதுக்கு வேண்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி குக்கரில் வச்சு விசில் போட்டுக்கிடலாம். சிறுபருப்புனால் வந்து நிறைய நம்ம 4-5 விசில்லாம் போட தேவையில்லை. ஒரு 2 விசில் 3 விசில் போட்டாலே போதும். காய், பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடும். வெந்த பிறகு நான் அதை குக்கரில் வேக வச்சுக்கிட்டு எப்பவும் போல் ஒரு 2 கப்பு வெந்நீரில் வந்து சாம்பார் பொடி, உப்பு 2யும் போட்டு நான் ரெடி பண்ணி எப்போவுமே வச்சுருவேன். அந்த காய் வெந்த உடனே அந்த சாம்பார் பொடி, ஆல்ரெடி சாம்பார் பொடி, உப்பு எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். அதை நல்லா காயை நல்லா கடைஞ்சிக்கிட்டு, ஏன்னா குழந்தைகள் இருக்கனால காயெல்லாம் தனித்தனியாக எடுத்து வைக்கும். அதனால் என்றைக்குமே சாம்பார் வெந்த உடனே நல்லா கரண்டியை போட்டு நல்லா கடைஞ்சிறது. காய் எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகிரும். பசங்களுக்கும் கொடுக்குறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நல்லா கடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம கலக்கி வச்சுருந்தா இந்த சாம்பார் மசாலாவும் இதையும் வந்து, ஏன்னா நம்ம தனியாக அதில் போடுறத விட நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பவுலில் வந்து முதலே வந்து ஒரு கொஞ்சம் வெந்நீரில் சாம்பார் பொடி எல்லாம் போட்டு, எதுக்கு வெந்நீரில் போட சொல்லனா, நம்ம சூடாக பருப்பு இருக்கும், அதில் வந்து பச்சை தண்ணி வந்து ஆட் பண்ணாண்டாம். வெந்நியை ஆட் பண்ணோம்னா அந்த தொண்டைக்கட்டு அந்த மாதிரி எதுவுமே நமக்கு வராது. அது கூட இந்த மசாலையை கரைச்சி வச்சதை தூக்கி ஊற்றி அதுக்கப்புறம் உங்களுக்கு சாம்பார் கட்டியாக வேணால் வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாக வேணால் என்ன ரேஞ்சில் உங்களுக்கு வேணுமோ அந்த ரேஞ்சுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கிடலாம். கொதிக்க வச்சுட்டு தாளிசத்துக்காக சின்ன உள்ளி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கு. தேங்காய் எண்ணெயில் தான் நான் எப்போவுமே சாம்பார் தாளிப்பேன். ஏன்னா வந்து நிறைய பேர் நல்லெண்ணெய்லாம் தாளிப்பேன். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும்போது வாசனை நல்லாயிருக்கும். இந்த சிறுபருப்பு சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். பருப்புக்குமே சின்ன உள்ளி, கடுகு போட்டுக்கிட்டு சின்ன உள்ளி, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து அதில் நல்லா கொதி வந்தோடனே இறக்கி வச்சுட்டு அதையும் தாளித்து நம்ம போட்டோமாக்கும் சாம்பார் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிறுபருப்பில் இப்படி செய்து பாருங்கள். கேஸ் ட்ரபிள் அதிகமாக இருக்க ஆளுக்கு இந்த பருப்பில் செய்கிறது வந்து உடம்புக்குமே நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி மூச்சு முட்டினாலாம் இருக்காது, கேஸ் ட்ரபிள் பிரச்சனை இருக்காது. அதில் அந்த ஸ்மெல்லுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வெந்நீர் ஊற்றி கழுவி நீங்கள் செய்து பாருங்கள். டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுபோல் வேறு ஒரு ஃபேவரட்டான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.